சாரானுடைய மரத்தி புக்கை வந்து படித்தேன். என்னுள் எழுந்த இந்த கருத்துக்களை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். கட்டாயமாக இவங்க வந்து கவிதா முரளிதரன் சொன்னாங்க, நீங்கள் கதைகளை பற்றி சொல்ல போறீங்க. நான் கதைகளை பற்றி சொல்லவில்லை. அந்த மாதிரி நான் படிக்கிற ஒரு ஆளும் கிடையாது. நான் படிப்பேன், ஆனால் எனக்கு வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் நாவல் அப்படின்னா அந்த அளவுக்கு நம்ம மண்டை கொஞ்சம் மரமண்டை, அதனால் அது ஏறாது, அந்த அளவுக்கு புரிந்து கொள்ள முடியாதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் கொஞ்சம் ஆய்விலேயே எடுக்கிறதுனால அந்த ஆய்வு கண்ணோட்டத்திலேயே பார்க்குற கட்டுரைகள் அதைகள் தான் நான் சாதாரணமாக படிக்கிறது, தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும். அந்த பின்னணியில் வந்து உங்களோட என்னுடைய கருத்துக்களை மேலே பகிர்ந்து கொள்கிறேன். இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் நான் வந்து படிச்சுட்டேன். ஒரு மாதிரி ஒவ்வொரு கதையாக படிக்க ஆரம்பித்தேன். எல்லாமே வந்து எனக்கே வியப்பாக இருந்துச்சு. சிறுகதைகளை வந்து இப்படி படிக்க முடியுமா நம்மளால் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரத்துக்கு எல்லாத்துலேயும் ஒரு பெரிய கிரிப்பு ஒன்று இருந்துகிட்டே இருந்துச்சு. ஒவ்வொரு கதையிலையுமே வந்து ஒரு பின்னணி, ஒரு வரலாற்று பின்னணி இருந்துச்சு, ஒரு என்வாயர்மெண்டல் ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஒன்று இருந்துச்சு. எல்லாமே வந்து அருமையாக வந்து கொண்டிருக்கக்கூடியது. நிறைய இமோஷன்ஸை வெளியில் கொடுத்துருக்கார் சாரோன் அவர்கள். அதனால் முதல்ல வந்து நான் நினச்சேன் சாரோனுக்கு வந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான ஒரு நூலை அவர் படைத்ததற்காக. ரெண்டாவது சிறுகதை தொகுப்பு இது. அப்புறம் நினச்சி பார்த்தேன், ஒரு மாதிரி சிறுகதைகள் வந்து எதுவும் மனசில் நிற்கிதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்தப்ப ஒரு மாதிரி என்னுடைய 50 ஆண்டுகள் கல்வி பணியில் கூட கல்லூரி நாட்களில் இந்த லாங்குவேஜில் வந்து நாட்டி டெய்லில் வந்து ஒரு சிறுகதை ஷார்ட் ஸ்டோரிஸ்னு ஒன்று இருக்கும். அது இப்போ இருக்கா என்னான்னு தெரியல, புகுமுக வகுப்புகளில். அந்த மாதிரி ஷார்ட் ஸ்டோரிஸில் படித்த கதைகள் வந்து இன்னும் மனசுக்கு வந்து அப்படியே தெளிவாக இருக்கின்றதை நான் பார்க்கிறேன். அதில் ஒரு கதை வந்து கலுபாங்கி அப்படின்னு சொல்லிட்டு, அதை வந்து அந்த கிஷன் சந்தர் எழுதியிருப்பார். உறுதியிலையும் தெரியதாக நன்றாக எழுதக்கூடிய ஒரு பெரிய ஆளுமை அவர் எதிர்ப்பார். அந்த காலுபாங்கி அப்படின்றவர் வந்து அவர் தான் நான் எழுதும் போதெல்லாம் அவர் வந்து என்னுடைய ரூமுக்கு வெளியில நின்று கொண்டிருக்கிறார். அந்த பக்கெட்டை பிடிச்சிருக்கிறாரு, அந்த தொடப்பத்தை பிடிச்சிட்டு இருக்கிறாரு, அந்த டிராயரை வச்சிருக்காரு, அந்த கண்ணெல்லாம் பிதிங்கிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றி சொல்லிட்டு அப்புறம் சொல்வார். அவர் வந்து அவருடைய கதையை எழுத சொல்றாரு. நான் அவரை பற்றி என்ன எழுதுறது? ஏன்னா அவர் வந்து அந்த ஆஸ்பத்திரியில் ஒரு துப்புரவு தொழிலாளர். அந்த துப்புரவு தொழிலாளரை பற்றி நான் என்ன எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அவரை பற்றி எழுதின அந்த நாவலுக்கு தான் அவருக்கு வந்து பெரிய இது கிடைச்சிது. அதை தான் அவர் வந்து என்னுடைய எழுத்துக்கள்லேயே மிகவும் சிறந்த எழுத்து அப்படின்றத நான் அந்த காலுபாங்கியை பற்றி எழுதினது தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அவருக்கே நோய் விட்டு அவரே அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது எப்படி வந்து டாக்டர் வந்து மாத்திரை எப்படி தூக்கி போட்டு அவர் பெட்டில் போனார் அப்படின்றதெல்லாம் ரொம்ப படம் பிடித்து காமிச்சிருப்பார் அந்த இதில். அந்த மாதிரி 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி படித்த சொல்லி கொடுத்த அந்த சிறுகதைகளே மனசுக்கு நிறையா வர்றப்ப இப்போ சிறுகதைகள் வந்து கட்டாயமாக வந்து மனதில் நிற்கக்கூடியவை. சிறுகதைகள் மூலமாக சில கருத்துக்களை வந்து நம்ம வந்து கட்டாயமாக சொல்லலாம், தெளிவாக சொல்லலாம், நன்றாக சொல்லலாம் என்பது எனக்கு தெரிய வந்தது. இன்னொன்று, இதில் இருக்கக்கூடிய கதைகள் எல்லாத்தையும் படித்துவிட்டு அதில் 2 கதைகள் எனக்கு வந்து என்ன சம்மந்தப்பட்ட, என்னுடைய சம்மந்தப்பட்டனால நம்முடைய ஆய்வு சம்மந்தப்பட்டதா இருக்கிறதா நான் பார்த்தேன். 2 கதைகள் வந்து மொரீஷியஸோட தொடர்புடையதாக அவர் எழுதியிருக்கிறார். மொரீஷியஸுக்கு பயணம் பண்ணியிருக்கிறாரு, மொரீஷியஸுக்கு போயிருக்காரு, அங்கே இருக்கக்கூடிய பயணத்திலிருந்து வந்தக்கூடியதை எழுதியிருக்காரு. இதில் எல்லாத்துலேயுமே வந்து பயணம் தான் வந்து இதனுடைய ஒரு அடிநாதமாக இருக்கிறதா நான் இந்த சிறுகதைகள் நான் பார்க்குறேன். எல்லாத்துலேயுமே ஒரு பயணம் இருக்கின்றது. அதில் வந்து இந்த 2 கதைகள் வந்து மொரீஷியஸ் நாட்டை பற்றி இருக்கிறதுனால ஒரு சில கருத்துக்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைச்சேன். ஏன்னா சமீபத்தில் வந்த இந்த ஆய்வு புத்தகங்களாக இருக்கட்டும், இந்த ஆய்வுகளாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய அளவில் வந்து நம்மளுக்கு சில கருத்துக்களை சொல்லுகின்றன என்பதுதான். சுனில் அமிர்த் அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய புக்கை வந்து பே ஆஃப் பெங்கால், கிராசிங் த பே ஆஃப் பெங்கால் அப்படின்றத அவர் எழுதியிருக்கார். ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் இருந்தார், இப்போ ஏல் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருக்கின்றார். அவர் சென்னைக்கு வந்தபோது கூட கல்லூரியில் கூப்பிட்டு அவரை ஒரு தடவை பேச வச்சோம். அப்போ தான் அவருடைய புக்கு பே ஆஃப் பெங்கால் வந்துருந்துச்சு. அவர் சொல்றாரு, ஒரு 28 மில்லியன் மக்கள் வந்து இந்த பே ஆஃப் பெங்காலை கிராஸ் பண்ணியிருக்கிறாங்க, போயிட்டு வந்தது. இது வந்து அவர் குறிப்பிடக்கூடிய ஆண்டுகள் என்னன்னா 840 1940 வரைக்கும் 100 ஆண்டுகள் சொல்றாரு.
இந்த 100 ஆண்டுகள்ல 28ல இருந்து 30 மில்லியன் மக்கள் அப்படின்றது ஒரு பெரிய எண்ணிக்கை. அவ்வளவு பெரிய மக்கள் வந்து அதுல வந்து போயிட்டு வந்திருக்காங்க. இந்த பே ஆஃப் பெங்கால கிராஸ் பண்ணி போறவங்க எல்லாம் வந்து ஸ்ரீலங்கா, பர்மா, மலேசியா, ஸ்ட்ரெயிட் ஐலண்ட்ஸ் இந்த மாதிரி போனவங்க. இவங்கெல்லாம் வந்து பிளான்டேஷன் ஒர்க்குக்காக, ரப்பருக்காகவும், அரிசிக்காகவும், இதுக்காக ஆயிலுக்காகவும் போய் தான் இவங்க வந்து வேலை செஞ்சவங்க எல்லாருமே. அதனால வந்து ஸ்ரீலங்கா, பர்மா, மலேயா இதை வந்து ஒரு இதா வச்சுக்கிறாரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்தியன் ஓஷனை கிராஸ் பண்ணி போனவங்க எல்லாருமே, ஏன்னா 1834ல தான் வந்து அபாலிஷன் ஆஃப் ஸ்லேவரி நடக்குது. அபிஷியலா வந்து பிரிட்டிஷ் வந்து அவருடைய எம்பையர்ல வந்து ஏன்னா ஸ்லேவரிக்கு எதிராக வந்து மிக அதிகமான விமர்சனங்கள் வைக்கப்பட்ட காரணத்தினால சட்டப்பூர்வமாக இது ரத்து செய்யப்பட வேண்டும் என்று சட்டப்பூர்வமாக அவர்கள் அதை ரத்து செய்கிறார்கள். செஞ்ச உடனே பாக்குறாங்க எல்லா காலனிலையும் வந்து சுகர் காலனிஸ் எல்லாத்துலயுமே வந்து கரும்பு போடணும், சர்க்கரை எடுக்கணும். அப்ப இந்த சர்க்கரை இதுல வந்து வேலை செஞ்சவங்க எல்லாருமே வந்து கருப்பு இனத்தவர்கள். அவர்களுக்கு விடுதலை கொடுக்கப்பட்ட உடனே அவங்க எல்லாம் கிளம்பி போக ஆரம்பிச்சிடறாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் லத்தீன் அமெரிக்க நாடுகளை நோக்கி போறாங்க. லத்தீன் அமெரிக்க நாடுகள் எல்லாமே வந்து சுகர் பிளான்டேஷனை வளர்க்கக்கூடிய நாடுகளாக வளர்கின்றன. அப்ப வந்து அவங்க பாக்குறாங்க இந்தியாவிலிருந்து தான் தொழிலாளர்கள் போக வேண்டும் என்பது ஒரு மாதிரி தெளிவாகின்றது. அப்பதான் இந்திய அரசாங்கம் வந்து 837, 38 தொடர்ந்து ஆட்களை வந்து மொரீஷியஸுக்கு, ஃபிஜிக்கு, அதுக்கப்புறம் நம்ம இன்னைக்கு சொல்லக்கூடிய இந்த கரீபியன் ஐலண்ட்ஸுக்கு, அது ஜமைக்காவா இருக்கட்டும், நிகாராகுவா இருக்கட்டும், பிரெஞ்சு காலனிஸ்ல இருந்து அனுப்பிச்சாங்க, டச்சு காலனிஸ்ல இருந்து அனுப்பிச்சாங்க. இங்கேருந்து வந்து நிறைய பேர் அங்க போய் வேலை செய்ய ஆரம்பித்தார்கள். அதனால வந்து இந்த இந்தியன் ஓஷனை கிராஸ் பண்றது அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா கலாபாணி, இந்த கருப்பு தண்ணீரை நாங்கள் வந்து கடக்க வேண்டும். அப்பொழுது இந்த நீரை கடந்து செல்வது என்பது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம். அதாவது வந்து ஏதோ நம்ம வந்து தனி குற்றம், சமூக குற்றம், மதம் சார்ந்த குற்றம், இந்த குற்றத்தை நம்ம பண்கின்றோம் என்கின்ற ஒரு பெரிய இது அவங்கள்ட்ட இருந்துச்சு. அதனால இந்த கலாபாணி என்று சொல்லக்கூடிய இங்கேருந்து போட் எடுத்து கப்பல் எடுத்து போறப்ப கொஞ்சம் கொஞ்சமா இந்த இடம் மறைய ஆரம்பிக்கின்றது. அப்புறம் கடைசியாக மறந்த பிறகு பாணி நீர் மட்டும்தான் தெரியுது. அது ஒரு கருப்பு நீர். கருப்பு என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது வந்து ஒரு மங்களத்தை குறிக்கக்கூடியது அல்ல, நல்லதை கொடுக்கக்கூடியது அல்ல, அது வந்து இதை குடிக்கக்கூடியது. அதனால அந்த ஒரு இதை பேக்ரவுண்ட்ல வந்து அவங்க எல்லாரும் வந்து சவுத் ஆப்பிரிக்கா போனதெல்லாம் வந்து எடுத்து சொல்றாங்க. இந்த சவுத் ஆப்பிரிக்கா போனதெல்லாம் பத்தி வந்து முன்கூட்டியே சவுத் ஆப்பிரிக்கால போய் இந்த கரும்பெல்லாம் வளர்த்து, ஏன்னா அவருடைய கதையில வந்து கடைசியில வந்து அந்த கரும்பு தோட்டத்தில் அவங்க வந்து பாம்பு கடித்து இறந்த பெண்களுடைய பெயர்களை எல்லாரையும் அவர் குறிப்பிடுகின்றார். ஏன்னா 150 ஆண்டுகள் இது நத்தால்ல வந்து இந்த கரும்பு தொழிலுக்காக போய் இருந்தவருடைய பத்திய எல்லா விவரமே, ஏன்னா அந்த ஆர்கைவ்ஸ்ல வந்து எல்லாமே இருக்கு. அதை பத்தி 150 ஆண்டுகள் சவுத் ஆப்பிரிக்கால இன்சைட் இந்தியா இன்டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு வஹீத் அண்ட் குலாம் அப்படின்னு ஒருத்தர் சோசியாலஜிஸ்ட், ஒருத்தர் ஹிஸ்டோரியன், 2 பேரும் சேர்ந்து சவுத் ஆப்பிரிக்கா டர்பன் பல்கலைக்கழகத்தில் இந்த புத்தகத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதுல இந்த 150 ஆண்டுகள் தமிழ்நாட்டிலிருந்து புறப்பட்ட கப்பல், அதுல பயணம் செய்தவர்கள், அங்கு போனவர்கள், எப்படி அவர்கள் இறந்தார்கள், எல்லார பத்திய முழு விவரமும் இருக்கு. அந்த ரெண்டு பேரும் அந்த புக்கை பத்தி எழுதுறப்ப அவங்க சொல்லக்கூடிய கதைகள், இங்கிருந்து போகும் பொழுது ஒரு பெண் அவங்களோட பயணம் செய்து கொண்டே இருக்கின்றார்கள். அதுக்கப்புறம் வந்து இந்த நேச்சர்ஸ் கால், நாங்க இதுக்கு இது வாஷ்ரூமுக்கு போகணும்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க. போனதுக்கு அப்புறம் இவங்கெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு ஸ்பிளாஷ், ஒரு தண்ணியில குதிக்கக்கூடிய ஒரு சத்தம் கேட்கின்றது. அந்த பெண் அவ்வளவுதான், அதோட முடிஞ்சது அவங்களுடைய வாழ்வு, அவ்வளவுதான். கப்பல் போய்கொண்டே இருக்கிறது, பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. சாரானுடைய புக்கு எல்லாமே பயணத்தை பத்தி தான். அதனால அதுல இந்த மாதிரி வந்து நிறைய குறிப்பிட்டு அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இங்கிருந்து போகும்போது இருப்பவருடைய எண்ணிக்கை, அங்க போய் சேர்ந்த பிறகு அவர்கள் இறக்கக்கூடியவருடைய எண்ணிக்கை. அதனால இந்த 150 ஆண்டுகள் 1860 to 2010 வரைக்கும் இந்த 150 ஆண்டுகளை அவர்கள் படம் முடித்து ஒரு அருமையான புக்களை வந்து அதுல எல்லா விதமான டாக்குமெண்டேஷனும் இருக்கு. அதை பற்றி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதே போல இன்னொரு நூலையும் உங்கள் முன்னால் நான் வர்க்க விரும்புகின்றேன். ஹியூக் டிங்கர் என்று சொல்லக்கூடியவர் 1974 அவர் தான் இந்த இன்டேஞ்சர்ட் லேபர் அப்படின்றத பத்திய முழு விவரத்தை நம்மளுக்கு கொடுக்கின்றார். அவர் எவ்வளவு தூரத்துக்கு எழுதுறாருன்னா, ஸ்லேவரியில கூட, அடிமைத்தனத்துல கூட அடிமைகளாக இருந்தவர்கள், அமெரிக்காவிலேயோ இங்கிலாந்திலேயோ அவருடைய காலனிலேயோ இருந்தவர்கள்
அவங்களுக்கு ஒரு ஓய்வு நேரம் கிடைக்கும் போது அவங்க வந்து ஒரு டான்ஸ் ஆடு, பாட்டு பாடி அவருடைய களைப்பை தீர்த்து கொள்வார்கள். ஏன்னா இன்னைக்கு அமெரிக்கன் மியூசிக் என்ன, இன்னைக்கு ஜாஸும் ப்ளூஸும் எல்லாமே வந்து நம்மளுக்கு ப்ளூஸ் அண்ட் ஜாஸ் எல்லாமே வந்து கருப்பு நிற மக்களுடைய மியூசிக் தான் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா மியூசிக் வந்து அவங்க பிளட்லேயே இருக்கிறதுனால அவங்களுக்கு தான். அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு ஓய்வு கிடைக்கிறப்ப அவங்க வந்து ஆடி பாடினாச்சும் அவருடைய ஓய்வை தேர்ந்தாங்க. ஆனால் தமிழர்களை பற்றி அவர் எழுதும்போது சொல்கிறார், எங்கெல்லாம் தமிழர்கள் வந்து இன்டென்ஜர்ட் லேபரா, ஒப்பந்த தொழிலாளர்களாக சென்றார்களோ அங்கெல்லாம் அவர்கள் இறந்த பிறகு அதே பிளான்டேஷன்ல புதைக்கப்பட்டு புதையத்த இடத்தில் திரும்பவும் மரம் வளர்ந்ததை தவிர ஓய்வு என்று அறியாத இருந்தவர்கள் தான் தமிழர்கள் என்று சொல்லி அவர் தமிழர்களை பற்றி அவ்வளவு ஒரு அந்த புக்ல அந்த புக்கு படிக்கும் போதே நம்மளுக்கு வந்து நிச்சயமாக நிறைய தமிழர்களை எப்படி வந்து அந்த ஸ்லேவ்ஸ்க்கு இருந்தக்கூடிய ஒரு ஃப்ரீடம் கூட இன்டென்ஜர்ட் லேபர்ல உங்களுக்கு இல்லை அப்படின்றத கொடுக்கிறார். இதெல்லாம் தான் வந்து இன்னைக்கு இப்ப இந்த 2 கதைகளை நான் பார்த்தும் போது பின்புலமாக எனக்கு கிடைச்சது இதுதான். இதை வைத்துக் கொண்டு கடைசியாக நாம் சொல்லக்கூடிய ஒரு தரவு என்னன்னா, நம்ம ஒரு 2000ல தான் வந்து நம்ம வந்து ஒரு முடிவு பண்ணோம். இந்தியாவில் வந்து எவ்வளவு பேர் தான் வந்து இவங்க இந்தியன் டயஸ்போரா அப்படின்றாங்களே, வெளிநாட்டு வாழ் இந்தியர் இவ்வளவு பேர் இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அப்ப ஹை கமிஷனரா பிரிட்டன்ல இருந்தாரு சிங்மீன்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு பிரைம் மினிஸ்டர் அப்ப வாஜ்பாய் சொன்னாரு, நீங்க ஒரு ஆய்வு நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் 2 பேரையும் போட்டு உலக நாடுகளை எல்லாம் போய் இந்திய வம்சாவளியினர் எங்கெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்து அவங்க கொடுத்த ஒரு எண்ணிக்கை வந்து ஒரு 30 மில்லியன் 28 மில்லியன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்ப 28.5 மில்லியன் அவங்க இருக்காங்க. 2025ல எடுத்த இந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தை எடுத்த நம்ம ஆய்வு ஒன்று சொல்லுகின்றது, கிட்டத்தட்ட வந்து ஒரு 38 மில்லியன் இருக்கிறாங்க. அதுல வந்து ஒரு 28 மில்லியன் வந்து வம்சாவளியினராகவும் இன்னும் ஒரு 15 மில்லியன் வந்து கிட்டத்தட்ட வந்து இந்திய பாஸ்போர்ட்டை வச்சு இன்னைக்கு வேலை செய்யக்கூடியவர்களாகவும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் நம்மளுக்கு வந்து ஒரு முதல் அபிஷியல் அறிக்கை வந்து நம்மளுக்கு வந்தது. அதுக்கப்புறம் தான் இந்த பாஸ்போர்ட்ல மாற்றம் செய்யப்பட்டு அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கலாம், டபுள் சிட்டிசன்ஷிப், அங்கேயும் அவங்க குடிமக்களாக இருக்கலாம், இங்கேயும் குடிமக்கள், அப்புறம் PIO கார்டு இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் தான் அவங்க கொண்டு வந்தாங்க. இதை வந்து நான் நினைச்சேன் உங்க முன்னாடியே சொல்லிக்கிட்டா ஓரளவுக்கு இதை பத்தி நல்லா இருக்கும். இன்னொரு புக்கும் வந்து ஏன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாருமே படிக்கக்கூடியவர்கள், அதனாலதான் இந்த புக் ரிலீஸ்க்கு நீங்க வந்திருக்கிறீங்க. அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து IIM அகமதாபாத்ல ஒரு நல்ல சின்ன ஒரு யங் பாய் இருக்கிறார், அடிக்கடிக்கு வருகிறார் சென்னை கூட. அவரை வச்சு நீங்களும் வந்து வந்து ஒரு மீட்டிங் ஒன்று கட்டாயமா போடலாம். அவர் எழுதின புக்கு வந்து இந்தியா ஆன் த மூவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் ஒன்று எழுதியிருக்கிறார். ரொம்ப அருமையா இருக்கு. அவர் வந்து IIM அகமதாபாத்ல தான் இருக்காரு. ஆனா அவருடைய கண்ணோட்டம் வந்து பொருளாதாரமும் டெமோக்ராஃபியும் வச்சுக்கிட்டு அவர் எழுதுறாரு. ரொம்ப அருமையாக இன்னைக்கு வந்து எவ்வளவு தூரத்துக்கு வந்து இன்னைக்கு சின்மை தும்பே அப்படின்றதுதான் இந்தியா மூவிங் ஹிஸ்டரி ஆஃப் மைக்ரேஷன் அப்படின்றத பத்தி சொல்றாரு. இன்னைக்கு இந்தியாவுக்கு நம்ம வந்து இந்த 2 கதைகளிலிருந்து நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பாடம் என்னன்னா, இன்னைக்கு இந்தியாவுக்கு வந்து 125 பில்லியன் US$ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச்ல இதுதான் இன்னைக்கு கடைசியா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய தகவல். இதுதான் ஹையஸ்ட். இது வரைக்கும் வந்து அந்நிய செலவாணியை அதிகமாக பெற்றுக்கொண்டிருந்த நாடுகள் சைனாவும் மெக்சிகோவும். ஏன்னா உலகத்துல எல்லா இடத்துலயும் சைனால இருந்து போறவங்க வேலை செய்யறாங்க. மெக்சிகோ வந்து அமெரிக்கால இருந்து வரக்கூடிய பணம், மெக்சிகோல இருந்து போய் அமெரிக்காவில் வேலை செய்யறவங்க அனுப்பக்கூடிய பணம் மிக அதிகம். இதை எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு வேர்ல்ட் பேங்க் என்ன சொல்றதுன்னா 125 பில்லியன் US$ இந்தியா தயாரிக்குது. எல்லாருக்கும் நம்மளுக்கு தெரியும், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இஸ் அன் ஆக்சிஜன் ஃபார் எனி எக்கானமி. அது போல அதுதான் இந்தியன் எக்கானமிக்கு இன்னைக்கு வந்து ஒரு ஆக்சிஜனா இன்னைக்கு இருக்குது. அதுல வந்து நெக்ஸ்ட் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து நம்மளுக்கு அதுதான் இருக்கு. அதனால இவ்வளவு நிதியை கொண்டு வரக்கூடிய இவர்கள் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இவங்க வந்து அமெரிக்கால, ஆஸ்திரேலியால, கனடால இருக்கக்கூடிய சயின்டிஸ்டோ டாக்டர்ஸோ இவங்க வந்து நம்மளுக்கு பணத்தை அனுப்பல. ஆனா வளைகுடா நாடுகள்ல தினம் 40 டிகிரி 50 டிகிரில வேலை செஞ்சு, இதான் என்னுடைய ஃப்ரெண்டு இருதயராஜன் அடிக்கடி சொல்றாரு. இதை பத்தி மிக அதிகமாக எழுதக்கூடிய இருதயராஜன் சொல்றாரு, பிளட் மணி, இது ரத்த பணம். அவர்கள் அனுப்பக்கூடிய இந்த 15 மில்லியன் இந்தியன் பாஸ்போர்ட்டை வச்சுக்கிட்டு வேலை செஞ்சு 14 மணி நேரம் 20 மணி நேரம் வேலை செஞ்சு நம்மளுக்கு அனுப்பக்கூடிய அந்த பணம் தான் ரெமிட்டன்ஸ்ல இன்னைக்கு 125 பில்லியனா வந்துட்டு இருக்கு. நம்ம இவர்களை காப்பாற்றுகிறோமா, பாதுகாக்கிறோமா அப்படின்ற ஒரு கேள்வி இன்னைக்கு எல்லாருமே வைக்கிறார்கள். என்னுடைய ப்ரொஃபசர் சூரியநாராயணன் நம்ம மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில சவுத் அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியா டிபார்ட்மெண்ட்ல இருந்தார். சென்டர் பேஜ் ஆர்டிக்கல்லாம் என்னோட நிறைய எழுதுவாரு. அவர் அடிக்கடி சொல்வார், பெர்னாடு அமெரிக்கா
ஆஸ்திரேலியா, கனடாவில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் they may have their heart for India, but their bank balances are with Swiss banks அப்படின்வாங்க. அதனால அவங்க போனோம்னா வந்து சுவிஸ் பேங்க்ல வந்து இருக்கு. ஆனா இந்த அனுப்பக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தோம்னா இன்னைக்கு தொழிலாளர்கள் தான் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய. அதை தான் சாரோன் வந்து இந்த கதைகள்ல கட்டாயமாக நமக்கு சுட்டி காமிச்சிருக்கிறது. 2 மொரீஷியஸ் ஸ்டோரிஸும் படிக்கும் போது எனக்கு வந்து அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்துச்சு. அதை நான் நினைச்சேன் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சேன். அதே போல இன்னைக்கு வந்து இந்த புலம்பெயர்வு அப்படின்றது என்ன, அவருடைய பயணம், இவருடைய புக்ல வந்து நான் பார்க்கறது வந்து அடிநாதமாக இருக்கிறது பயணம் என்பது வந்து பாலிட்டு. அது வந்து நானும் நீங்களும் முடிவு பண்ணி எங்க போறது நம்ம போலாம். ஆனா இந்த கதைகளில் சொல்லப்பட்டிருக்கிற பயணம் வந்து ஃபோர்ஸ்ட் மைக்ரேஷன், ஃபோர்ஸ்ட் டிராவல், கட்டாய புலம்பெயர், கட்டாய இடம்பெயர், கட்டாய பயணம். அதை தான் இந்த கதைகள் சுட்டி காமிக்கின்றன என்பதை நான் பார்க்கின்றேன். இவங்கெல்லாம் வந்து வாலண்டியர் அவர்களாகவே நினைத்து இந்த பயணத்தை மேற்கொள்ளவில்லை. இந்த பயணங்கள் அவர்கள் மீது திணிக்கப்பட்டிருக்கின்றன. அதுல 2 விஷயத்த சொல்றாரு. அடிக்கடி பெங்களூர் போற கதை வருது. 2 கதைகள் அட்லீஸ்ட் பெங்களூர் வருது. அப்பதான் நான் நினைச்சேன் இது வந்து எல்லாத்தி நான் ரெசிடென்ட் பாப்புலேஷன் அது 3.5 மில்லியன் அப்படின்றத அதுல வந்து கொடுத்தோம். இந்த புத்தகத்தை படித்து இந்த கருத்துக்கெல்லாம் என் மனசுல ஓடிட்டு வந்து நான் நினைச்சேன், ஒருவேளை நம்ம இந்தியாவில வந்து இதை பத்தி ஒரு டிபேட் வந்துச்சு. அதுக்கப்புறம் அதை அமைச்சு அப்புறம் வெங்கடாச்சாரியா கமிஷன் அதை வந்து அட்ரஸ் பண்ணாங்க. ரைட் டு மூவ்மெண்ட் அண்ட் ரைட் டு டிராவல் நம்ம 2 தனித்தனி உரிமைகளாக பார்க்கணும். ரைட் டு மூவ்மெண்ட் பிகின் த கண்ட்ரி, அதுதான் ரைட் டு டிராவல். பயணம் என்பது வந்து என்னுடைய உரிமை, நான் பயணம் செய்யலாம் அப்படின்னு. அது வந்து ஒரு நாட்டுக்குள்ள எங்க வேணாலும் போறதுக்கான உரிமை. அதுதான் கான்ஸ்டிடியூஷன் 1913 வந்து நமக்கு சொல்லுது. ஆனா ரைட் டு டிராவல், வெளிநாட்டுக்கு போறதுக்கான உரிமையை வந்து மற்ற நாடுகள கான்ஸ்டிடியூஷனை 2 அவங்க பார்க்கணும். ரைட் டு டிராவல் அண்ட் ரைட் டு மூவ்மெண்ட். இதெல்லாம் வெங்கடாச்சலயா கமிஷன் 20 வந்து 2000 வந்து திருப்பி கான்ஸ்டிடியூஷன் ரிவ்யூ கமிஷன்ல பார்க்க சொன்னாங்க. அவங்க ரெக்கமெண்டேஷன் இது 2 நீங்க பாருங்க, 2 உரிமைகளாக இதை பாருங்க என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார். கடைசியாக நான் சொல்ல வேண்டிய ஒரு கருத்தை வலியுறுத்தி சொல்ல போது என்னன்னா, நான் சொல்லியிருக்கேன், திரும்பவும் அதை வந்து அடிக்கொள்ளிட்டு சொல்ல விரும்புகிறது என்னன்னா, சாரோன் அவருடைய கதைகள்ல கட்டாயமாக எனக்கு முன்னாடி பேசினாங்க, கடைசி நான் கேட்டுட்டு இருந்த சார் பேசிட்டு ரொம்ப அருமையா சொன்னாங்க. எமோஷன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா, ஒவ்வொரு கதையுமே கண்களில் வந்து இன்னும் இது கட்டாயமா வந்து கண்ணீர் வருகின்ற அளவுக்கு வந்து இந்த கதை ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய ஒரு கதை தான். அப்படிதான் புலம்பெயர் ஒரு வாழ்வில் எல்லாருக்கும் பின்னாடி ஒரு கதை இருக்கின்றது, எல்லாருக்கும் பின்னாடி ஒரு உண்மை இருக்கின்றது. ஆனா இந்த சிறுகதைகளை வந்து சாரம் போலவர்கள் வந்து அருமையாக அதை வந்து ஒரு பின்னணியோடு, அது வந்து அவர்களை வந்து அந்த பெட்லாண்ட்ஸ் எல்லாம் பத்தி அவர் எழுதுறது ரொம்ப அருமையா இருக்கு. அந்த ஒரு பேக்ரவுண்டோட அந்த ஒரு கதை வரும்போது இன்னும் வந்து அது சிறப்பாக வருகின்றது. அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா, சில இதெல்லாம் கூட கருத்தாக்கங்கள்லாம் கூட வந்து சிறுகதை மூலமாக கொடுத்தால் சிறப்பாக இருக்கும் என்பது இதை இல்லைன்னா வந்து அவங்க படிக்கிறாங்க சிறுகதை தான். ஆனா அப்படி படிச்ச பிறகு எனக்கு தோணுச்சு, சில தியரிஸ் எல்லாம் கேன் பி ரீபேக்கேஜ் த்ரூ ஷார்ட் ஸ்டோரிஸ் அப்படின்றது எனக்கு வந்து இப்போ சிறப்பாக இப்போ உங்களுக்கு நான் வைத்திருக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்காக நான் இதுவரைக்கும் நான் புக்கு தலைமை ஏற்றிருந்தவராக நான் இருந்ததில்லை. சிறப்பாக வந்திருக்கக்கூடிய அனைவரோடையும் சேர்ந்து இதை வந்து பங்கெடுத்து இந்த புத்தகத்தை பற்றி பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்காக நன்றி. சாரோனுக்கு நன்றி. சாரோனுடைய படைப்புகள் இன்னும் நிறைய வர வேண்டும். நிறைய சமுதாயத்திற்கு இந்த கருத்துக்களை நாம் சொல்ல வேண்டும். புலம்பெயர்வை பற்றி அவர் இன்னும் அவர் சிறப்பாக எனக்கு செய்ய வேண்டும். ஏன்னா கடைசியாக ஒரு புக்கம் ஒரு தடவை வந்து இந்தியா டுடேல வந்து ஒரு தமிழ் புக்கை ரிவ்யூ பண்ண சொன்னாங்க. திரைக்கடலோடியும் துயரம் தேடு. அதை வந்து நம்ம ஃப்ரெண்டு திருவள்ளுவர் அப்படின்னு சொன்னாங்க. சார் புலம்பெயர்வை பற்றி நிறைய வாய்ப்பு பண்றீங்க, நீங்க இந்த புக்கை ரிவ்யூ பண்ணுங்க சார். அப்புறம் அந்த புக்கை ரிவ்யூ பண்ணுங்க. ஆனா இன்னைக்கு தமிழ் சமுதாயம் ஒரு அறிவார்ந்த சமுதாயம். இந்த சமுதாயம் வந்து நிறைய படிக்கிறதுக்கு வந்து இவங்க தேவைப்படுது. நிறைய படிக்கிறாங்க, நிறைய புது புது ஏரியாவை கேட்கிறாங்க. அந்த இடத்துல சாரோன் போட்டவர்களுடைய புலம்பெயர்வு மையமாக வைத்திருந்த மாதிரி கதைகள் இதையெல்லாம் கொடுத்தாங்க. நன்றாக இருக்கு.
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.